கோல போட்டிக்கு வரேன்னு சொல்லிட்டோம். என்ன கோலம் போடுறதுன்னு தெரியலையே. பங்குச்சு குட்டி பக்கத்துல இருந்தாலாவது கேட்கலாம். இந்த பக்கத்துல கீத்தாலாம் இருக்கா? கலர் போடுவாங்களா? அதுக்கப்புறம் கலர் போட்டுட்டு அதுக்கு மேல வெள்ளை கலர் போடணுமோ? ஒரு அளவும் புரியலையே நமக்கு. ஏ அப்பா, டிக்கில வந்து யாருப்பா மோதினது? ஏட்டி நீதானோ? நானே, அது நானே. ஏட்டி உன் வீட்டுல பெருக்காம எதுக்கிட்டு என் வீடு வரைக்கும் பெருக்கிட்டு வந்திருக்க? ஏ சரோஜாக்கா, என் வீட்டுல தான் பெருக்கிட்டு இருந்தேன். அப்படியே என்ன மறந்து இங்க வர பெருக்கிட்டு வந்துட்டேன் போலயே. ஏட்டி பெருக்கணுமோ? ஐயே, இது கூட உங்களுக்கு தெரியாதா? பெருக்கணும், அப்புறம் தொளிக்கணும், அப்புறமா தான் கோலத்தை போடணும். ஓஹோ, இதுல இத்தனை விஷயம் இருக்கா? ஆமா. சரிட்டி ரொம்ப தேங்க்ஸ் டி. சரிக்கா வாரேன். பரவாயில்ல, கீதா கொஞ்சம் பொறாமக்காரியா இருந்தாலும் சொல்லி தந்துட்டு போயிருக்கா. இரு நம்மளும் போய் எடுத்துட்டு வந்து பெருக்குவோம். அந்த அக்கா நல்லா உள்ள போயிட்டாவளா? எல்லாத்தையும் வெளியே வச்சுட்டு. நல்ல வேலை வெள்ளை கலர் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு பார்த்தேன். நம்ம கொஞ்சம் அள்ளிட்டு போயிடுவோம் தட்டு எடுத்துட்டு வந்து. சரி, சரோஜா வரதுக்குள்ள ஓடிடுவோம். இப்படி 4 வீட்டில் எல்லாரும் உள்ள போயிட்டாங்கன்னா 4 கலர் எடுத்துட்டு வந்துடலாம். எல்லார் வீட்லையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்த மாதிரி இருக்கும், யாரும் கண்டுபிடிக்காத மாதிரியும் இருக்கும். சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். புருஷ் வாங்கி தந்த ப்ரெஸ்ஸு பெருக்கிறதுக்காவது உதவுது. அது ஒன்றும் இல்லை மக்களே, விளக்க மாதிரி தேடி தேடி பார்த்தேன், கிடைக்கல. அதான் அந்த மேக்கப் போட்ட ப்ரெஸ் இருந்துல்ல, அது சும்மா தானே இருக்கு, அதான் தூக்கிட்டு வந்துட்டேன். என்ன கோலம் போட? புள்ளி வச்ச கோலம் போடுவோமா, ரங்கோலி கோலம் போடுவோமா? சேர்ந்து கோலத்தெல்லாம் எவன் கண்டுபிடிச்சான்? பிரைஸ் வேற பீரோன்னு சொல்லிட்டாவோ. கோலம் வேற போட்டு எப்படியாவது ஜெயிச்சிடணும். இந்த பங்குச்சமக்கா நெட்டவழியில என்ன கோலம் போடுதான்ட்டு எட்டி பார்த்துட்டு வருவோமோ? ஹலோ, ஆமா. சரி ஆட்டோ. பேங்குக்காரன் வேற என்ன நேரமும் லோன் வேணுமான்னு போன் அடிச்சுட்டு இருக்கிறது. சரி, சட்டுப்புட்டுன்னு ஒரு கோலத்தை போட்டுட்டு எழும்புவோம். ஃபர்ஸ்ட் இப்படி குத்த வச்சு உட்காந்துக்கிடணும். அப்புறம் இந்த வெள்ளை கலரை எடுத்து பூவா வரையணும். ஒரு வீட்டில் ஒருத்தர் தான் கோலம் போடணும்னு சொல்லிட்டாவோ. நம்ம ஆச்சி நல்ல கோலம் போடுவாங்க. பேசாட்டிக்கு ஆச்சியை கொண்டு உட்கார வச்சிருவோமோ? வேண்டாம், வயசான காலத்துல அது இடுப்பு பிடிச்சிக்கிட்டுனா அது வேற பெரிய சரவலு. சரோஜாக்கா, ஏட்டி என்ன கோலம் போட ஆரம்பிக்கலையா? இல்லக்கா, சும்மா என்ன கோலம் போடுறேன்னு எட்டி பார்க்க வந்தேன். ஏட்டி பூ கோலம் போட போறேன்டி. பூ கோலம் அப்படியா? சரி, நம்மளும் ஒரு பூ கோலம் போட்டு விடுவோம். 1 மணி நேரத்திற்கு பிறகு. நாமளா இவ்வளவு பெரிய கோலம் போட்டோம், ஆச்சரியமால இருக்கு. நல்ல பூ கோலம் போட்டாச்சு. நமக்கு தான் பரிசு. பீரோவை வாங்கி கொண்டு வீட்டுக்கு வச்சிட வேண்டியதான். பரவாயில்ல, நல்ல பூ கோலமா போட்டு விட்டாச்சு. வாவ், வண்டர்ஃபுல். நம்மளே இவ்வளவு பெரிய கோலம் போட்டோம். வாவ், ஐ லைக் திஸ். இந்த கிறிஸ்மஸ் தாத்தா அவர் எப்போ வராரோ தெரியல. அவர் வரதுக்குள்ள அழிஞ்சு போயிடாம பாதுகாத்துட்டே இருக்கணுமோ? கோலங்கள் நான் போட்ட கோலங்கள், ரங்கோலி கோலங்கள். புருஷ் நேரமும் சமைய கட்டிலே கிடப்பாரு. ஐயா, சாண்டா கிளாஸ். எலிச்சக்கா, கோலம் போட்டு முடிச்சிட்டியலா? ஆமா, உடம்புக்கு தலைவரே. ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். சாண்டா கிளாஸ் எதுவும் கிஃப்ட் எதுவும் கொண்டு வரலையா? ஹாப்பி கிறிஸ்மஸ். எல்லாருக்குமே கிஃப்ட் உண்டு. ஐயா ஜாலி. தேங்க்யூ சாண்டா கிளாஸ். வெல்கம். சரி வாங்க சாண்டா கிளாஸ், அடுத்த வீட்டுக்கு போலாம். ஓ மை காட், கிறிஸ்மஸ்க்கு கிஃப்ட் எல்லாம் கிடைச்சிருக்கு. கீதா, கோலம் போட்டு முடிச்சாச்சா? வாங்க தலைவரே, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். யாரும் வந்து பொறாமையில அழிச்சு விட்டுற கூடாது பத்தில, அதான் ரொம்ப நேரமா இங்கேயே இருக்கேன். அப்படியாமா? சரி. ஹாப்பி கிறிஸ்மஸ் சாண்டா கிளாஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஐயா, கிஃப்ட் எனக்கா தாத்தா? ஆமா. ஹாப்பி கிறிஸ்மஸ். சரி வாங்க தாத்தா, அடுத்த வீட்டுக்கு போலாம். தலைவரே, அந்த பீரோ முடிவு கடைசியில தாமா சொல்லுவாங்க, இப்பமே சொல்லுவாங்களா? இன்னும் 2 வீட்டுக்கு போனோம், போயிட்டு முடிவு சாயந்தரமா சொல்லுவோம். ஹாப்பி கிறிஸ்மஸ். எட்டவள்ளி, கோலம்லாம் போட்டாச்சா? வாங்க தலைவரே, எங்க என்ன மறந்துட்டு அப்படியே பேருவீலோன்னு பார்த்தேன். இல்ல அப்படிலாம் இல்ல, எல்லாரும் வீட்லயுமே போய் கோலம் பார்த்துட்டு தான் வரோம். அப்படியா தலைவரே, சரி. சாண்டா கிளாஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். சாண்டா கிளாஸ் அழகா சொல்றாரு. கிஃப்ட் எனக்கா? ஆமா. ரொம்ப தேங்க்ஸ் சாண்டா கிளாஸ். மறுபடியும் ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஐயா, வந்துட்டீங்களா? கிறிஸ்மஸ் தாத்தா வந்துட்டீங்களா? உங்களை பார்த்தது எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலையே. ஹாப்பி கிறிஸ்மஸ். தேங்க்யூ. ஹாப்பி கிறிஸ்மஸ். தேங்க்யூ. தாத்தா, உங்க வீட்டுக்கு வரீங்களா? வீட்டுக்குள்ள வந்து ஒரு காபி தண்ணி எதுவும் குடிச்சிட்டு போறீங்களா?
பங்குச்சமக்கா அவர் அதெல்லாம் சாப்பிட மாட்டாரு. அவருக்கு நேரமாகுது, நாங்க சீக்கிரமா கிளம்பணும். அப்படியே தலைவரே. சரி சரி. உங்க வீடு தான் கடைசி வீடு, எல்லார் வீட்லயும் கோலம் பார்த்துட்டு வந்துட்டோம். அப்படியே தலைவரே. சரி சரி சரி. உங்களுக்கான கிஃப்ட் இந்தாங்க. ஐயோ ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா. ஹாப்பி 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 கிறிஸ்மஸ். ஆட்டோ ஆட்டோ தாத்தா ஆட்டோ. ஹாப்பி கிறிஸ்மஸ். சரி பங்குச்சமக்கா, நாங்க கிளம்புறோம். முடிவு என்ன கொஞ்ச நேரத்துல தெரியும். எல்லாரும் அந்த ஸ்டேஜுக்கு வந்துருங்க. ஆட்டோ ஆட்டோ தலைவரே. ஹாப்பி 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 கிறிஸ்மஸ். ஐயோ எவ்வளவு நல்ல மனுஷனா இருக்காரு. குளத்தையும் பார்த்துட்டு நமக்கு ஒரு கிஃப்ட் தந்துட்டு போறாவளே, ஜாலியா இருக்கு. ஊர் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம இங்க எதுக்கு கூடியிருக்கோன்ட்டு எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஊருக்கு சாண்டா கிளாஸ் வந்திருக்காரு. கிறிஸ்துமஸை முன்னிட்டு நம்ம ஊர்ல கோலப்போட்டி நடந்துச்சுல, அதை இப்போ அவரு அறிவிப்பாரு. அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி 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 கிறிஸ்மஸ். தாத்தா ஹாப்பி கிறிஸ்மஸ் சாண்டா கிளாஸ். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சாண்டா கிளாஸ், முதல் பரிசு யாருன்னு சொல்லிடுறீங்களா? ஓகே ஓகே ஓகே. முதல் பரிசை தட்டி செஞ்சவர் சரோஜா. ஓ மை காட், ஐ அம் சர்ப்ரைஸ். ஏய் இளிச்சக்கா வாழ்த்துக்கள். இழிச்சக்கா போட்டு தாக்கு, ஜெயிச்சிட்டீல. ஏட்டி எனக்கு நம்ப முடியலட்டி. ஏ பாட்டியோ, உங்க மருமக தான் ஜெயிச்சிருக்காவோ. என்னத்துக்கு அந்த விழா வச்சிருக்கியோ ஒன்னும் புரியல. அது சரி, இவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கக்குள்ள நமக்கு ஆவி போயிடும். சாண்டா கிளாஸ் இரண்டாவது பரிசு நீங்களே சொல்லிருங்க. கடவுளே கடவுளே, நமக்கு எப்படியாவது விழுந்துடணும் கடவுளே. இரண்டாவது பரிசை தட்டி செஞ்சவர் பங்கஜம். போட்டு தாக்கு, அடுத்து பங்கஜமக்கவா. ஏட்டி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே. ஏக்கா வாழ்த்துக்கள்க்கா. ஏட்டி தேங்க்ஸ் டி. பங்குச்ச குட்டி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் இளிச்சக்கா. ஏழை எனக்கெல்லாம் கிடையாதா? கணசன் தாத்தா, கோலம் போட்டியில சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் பிரைஸ். ஏழை மரியாதை எனக்கு ஒரு பரிசு தந்துரு. ஆமா ஓகே ஓகே ஓகே, நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. தலைவர் அந்த ஆறுதல் பரிசு சொல்லல. ஆறுதல் பரிசு கோலம் போட்ட எல்லாருக்குமே உண்டுமா, கவலைப்படாதீங்க. பரிசு எல்லாம் உங்க வீடு தேடி வருமா, யாரும் எங்கேயும் அலைய வேண்டாம். சரி, எல்லாரும் சேர்ந்து சாண்டா கிளாஸ வழி அனுப்பி வச்சிடலாமா? சாண்டா கிளாஸ், ரொம்ப சந்தோஷம் நீங்க எங்க ஊருக்கு வந்தது. ஓகே ஓகே ஓகே, எல்லாருக்குமே ஹாப்பி 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 கிறிஸ்மஸ். வாங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். பங்குச்ச குட்டி, இந்த இடம் நமக்கு செட் ஆகுமான்னு பாரு. ஏக்க நல்ல இடமா இருக்குக்கா, நல்ல பச்சை பசேன்னு இருக்கு. ஆனா கீழ அடுப்பு போட்டு அந்த புல்லுலாம் கருவிராதா? ஏட்டி அது ஒண்ணும் செய்யாது, அது மழை காலம் தானே, வளர்ந்துரும் டி. அப்ப சரிக்கா, அப்ப நீங்க இங்கனே போட்டுருவோம். எல்லாருக்கும் போன் போட்டு சொல்லிருவோமா வர சொல்றதுக்கு? சரி டி, சொல்லு சொல்லு. ஏட்டி ஆமா நெட்டோலி. சரி எல்லாருக்கும் கான்ஃபரன்ஸ்ல போடு. நான் வெயிட் பண்றேன். கான்ஃபரன்ஸ்ல போடுறேன்னு இருக்கா எல்லாத்தையும். ஹலோ, ஆமா ஆமா பங்குஜம். யாரு லட்சுமிக்கவா? கீதா இருக்காளோ? சரி சரி. உமா உமா இருக்காளா? நெட்டோலி. அப்ப நான் எல்லாரும் இருக்கோம். ஏட்டி ஆமா, அந்த இளிச்சக்கா வீட்டுக்கு பின்னாடி நல்ல மரமா இருக்குல்ல, அங்கனதான் சோறு பொங்கலான்னு இருக்கோம், பிரியாணி. ஆமா இடம் பார்த்து வச்சு வாங்க வாங்க. அவ்வளோருக்கு என்னென்ன பொருள் சொல்லிருந்தா எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துருங்க. ஆமா இப்போ வந்துருங்க டி. ஆமா ஆமா ஆமா, இப்போ செய்ய முடிஞ்சானா மதிய சாப்பாட்டுக்கு கொடுக்க முடியும். சரி வந்துடுறீங்களா? வாங்க வாங்க. சரி வைக்கிறேன். சரி இளிச்சக்கா, எல்லாருக்கும் போன போட்டு சொல்லியாச்சு. ஒரே போன்ல வேலை முடிஞ்சு. நான் போய் வீட்டுல போய் பிரியாணி அரிசியும் அந்த எண்ணெய் இதெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி டி, அப்ப நான் அந்த ஆட்டுக்குட்டியெல்லாம் பிடிச்சிட்டு வந்துடுறேன். ஆமா கேட்கணும்னு நினைச்சிருச்சுக்கா. ஆடுக்கு என்ன செஞ்சியோ? ஏட்டி புருஷ்கிட்ட சொல்லி தான் வாங்கியிருக்கு ஒரு 4 ஆடு. போதாது போதக்கா. சரி டி, அப்ப நீ போய் அரிசி எடுத்துட்டு வா. நான் இந்த ஆட்டுக்குட்டியெல்லாம் போய் மேய்ச்சிட்டு வந்துடுறேன். மேய்க்க போறீங்களா? ஏட்டி அங்கிருந்து இங்க கூப்பிட்டு வரணும்ல, வர வழியில மேய்ஞ்சிட்டே வரோம். நான் போயிட்டு வந்துடுறேன். என்ன? சரி சரி, போயிட்டு சீக்கிரமா வாங்க. இங்கனே நல்ல பச்சை பசேலுன்னு தான் இருக்கு. இங்க கூட்டு வந்து இங்க மேய விட்டுற வேண்டியதான். நல்ல மேய்ச்சாதான் நல்ல கறி நல்ல புசு புசுன்னு இருக்கும். இந்த இடம் தானே சொன்னாவோ இளிச்சக்கா வீட்டு பின்னாடி இருக்குதுன்னு. ஒருத்தரையும் காணுமே. விரவுலாம் தரைக்கிட்டு வந்தாச்சு. சரி இங்க உட்காருவோம். அப்பா என்ன காணும். விரவு அடுப்பு தான் இப்ப கிடைச்சே இல்லை. சிலிண்டர் இருக்கிற வேலைக்கு 1100
அரிசியை கொண்டு சேர்த்தாச்சு. இன்னும் ஒவ்வொருத்தரா வந்தாவன்னா போட்டு பொங்கிடலாம். ஏட்டி இருந்துக்கிறியா? நான் போய் இந்த அரிசியெல்லாம் கழுவுறதுக்கு ஒரு வாளி மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன். ஏக்கா எனக்கு பயமா இருக்குதுக்கா. சீக்கிரம் வருவியலா? வந்துடுறேன் டீ, பயப்படாத. இங்க ஓடு ஓடு. வந்துட்டியாளா? உமா பரவாயில்லையே, முதல்ல வந்திருக்கியா டீ? ஏக்கா குட்டியெல்லாம் பிடிச்சிருக்கியோ? பாவமெல்லாம் இருக்குது. ஏட்டி அப்பதான் நல்ல கறி பஞ்சு பஞ்சுன்னு இருக்கும், உனக்கு வேண்டாமா? ஐயா ஏ இளிச்சக்கா பாவம் போலெல்லாம் கத்துது. ஏட்டி ஆட்டுக்குட்டினா கட்டதான் டீ செய்யும். இங்க போங்க போங்க, அங்க ஒரு ஓரமா நின்னு மேய்ங்க. நீங்க பேசுறதுக்குலாம் அது பதில் சொல்லுதே. ஆமாட்டி, அது பாரு இப்ப இங்கிலீஷ்ல எல்லாம் பேசும். அது எப்படிக்க? ஆட்டுக்குட்டிகளா, ஏப்ரலுக்கு அடுத்த மாதம் என்ன மாதமா? ஐயையே, மேல்ல சொல்லுது. பரவாயில்லையே. ஈஸியா ஏமாத்தலாம் போலயே அவளே. சரி டீ, வேற ஒருத்தரும் வரலையா? தங்கச்சமக்காவத்தேல வந்தாவோ, அரிசிய வச்சிட்டு வாளி எடுத்துட்டு வாரேன்னு பேருக்காவோ. என்ன மானமுள்ள பொண்ணு என்ன மருதையில கேட்டாக, அந்த மன்னார் குடியில கேட்டாக. ஏட்டி வாளிதான் நம்ம வீட்ல இருக்குல்ல, பக்கத்துல தானே இருக்கு, போய் எடுத்துக்கலாமே. இதுக்கு அவ்வளவு தூரம் நடந்து போனியா? ஐயா பாத்தில இளிச்சக்கா, உங்க வீடு பக்கத்துல இருக்கறதே மறந்துட்டேன். நான் அவ்வளவு தூரம் கால் வலிக்கு நடந்து போய் இந்த வாளி எடுத்துட்டு வந்திருக்கேன். சோ அறிவு வேற வேலையே செய்ய மாட்டேங்குது. நானும் சொல்லலாம்னு நினைச்சேன்க்கா, மறந்தே போங்க. நல்லா மறந்தியா ரெண்டு பேரும்? சரி, ஒவ்வொருத்தரா வர வர பொருளெல்லாம் அப்படியே ஓரம் கட்டி வைப்போம். இடம் பத்தாது பத்தியல? ஆமாட்டி, இடமும் கொஞ்சம் சின்னதா தான் இருக்கு. என்ன இளிச்சக்கா ஆடெல்லாம் பிடிச்சிட்டு வந்துட்டியே போலயே. ஏக்க குட்டியெல்லாம் இருக்கும் போலயே, பாம்போலெல்லாம் இருக்கு. ஏட்டி தப்பு பண்ணிட்டேன் டி, அங்கனே வச்சு வெட்டி வாங்கிட்டு வந்திருக்கணும். எல்லாரும் குட்டி குட்டின்னு பாம்போல இருக்குன்னு சொல்லுதியோ, அப்ப பிரியாணி திங்காம இருங்களேன் பாப்போம். அதுக்கு இல்லக்கா, கொஞ்சம் குட்டியா இருக்கு பத்தியில, அதான் பாம்போல இருக்குன்னு சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. காய்கறி சாமான் வந்துட்டுனா கொஞ்சம் வெட்டி வச்சிடலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒன்னும் ஒருத்தரையும் காணுமே. அச்சம்மா எட்டி வரச்சுல என்ன உங்க அம்மாவை கூப்பிட்டே வர? ஏன் இளிச்சக்கா, மசாலா பொடி எல்லாம் மூக்குக்குள்ள போய் அச்சமா வருது. இந்தாங்க, நீங்க வேணா மோந்து பாருங்க. அச்சம்மா எட்டி தூர கொண்டு பா, மூக்குக்குள்ள கொண்டு வைக்க. அடடே ஏக்கா இருங்க, நான் போய் காய்கறி சாமான் எடுத்துட்டு வரேன். ஏட்டி அது ஒரு தடவை இது ஒரு தடவை செமந்துட்டு வருவா. செமக்கடனா ஒரே நேரத்துல தூக்கிட்டு வந்திருக்கலாம்ல. மறந்தே போனேக்கா, இருங்கக்கா இப்ப எடுத்துட்டு வரேன். ஏமா உங்களால எங்கம்மா தேடுறது? அட்ரஸ் ஒழுங்கா சொல்ல மாட்டீங்களா? ஏட்டி தெளிவா தானே சொல்லியிருந்தே என் வீட்டுக்கு பின்னாடி. நீ அது கான்ஃபரன்ஸ் கால்ல பேசணும் பாத்தீங்களா, ஒன்னும் தெளிவா கேட்கல. ஐயோ அப்படியே கீதா, ரொம்ப இடம் தேடினியா எங்கள? இல்லக்கா, நேரம் இங்க தான் வாரேன். பைத்தியமா இருப்பாளோ? சரி சரி, சமந்துட்டே நிக்கி, ஏன் கீழே இறக்கி வை. இக்கா பார்த்து சமையல் பண்ணுங்கக்கா, பாத்திரத்தை கறியாக்கி விடாதீங்க, அப்புறம் நான் தான் விலைக்கு கொடுக்கணும். கீதா சமைச்ச கறியா தான் ஆகும், பிறகு எல்லாரும் சேர்ந்து கழுவி கொடுத்துடலாம், ஒன்றும் கவலைப்படாத. சரி, எல்லாருமா சேர்ந்து கழுவி தந்தா சரிதான். இளிச்சக்கா ஓரளவுக்கு எல்லா பொருளும் வந்துட்டுல, நம்ம ஆரம்பிப்போமா? சரிட்டி, அப்ப அடுப்பு பத்து வச்சிருவோம். ஏக்கா நானும் வந்துட்டேன். ஏட்டி பார்த்து பார்த்து கீழே போட்டுறாத. கீழலாம் போட மாட்டேன்க்கா, கொஞ்சம் இறக்கி வைங்க. சரி, ஓரளவுக்கு எல்லா பொருளுமே வந்து சேர்ந்துட்டு அடுப்பை பத்த வச்சிட வேண்டியதான். காய்கறி எல்லாம் நறுக்கி உள்ள போட்டு, அரிசி கழுவி உள்ள போட்டு, அப்புறம் மட்டன் சிக்கன்லாம் போட்டு ஒரு கிண்டுட்டோம்னா பிரியாணி ரெடி ஆயிரும். அவ்வளவுதான். ஏ அம்மா, உன் பாத்திரத்தை தள்ளுமா, மூக்குல கொண்டு இடிச்சுக்கிட்டு வச்சிருக்கா. ஏ உமாக்கா, நான் பாத்திரம் வைக்கிற இடத்துல எதுக்கு நீங்க மூக்க கொண்டு வச்சிருக்கிய? ஆமாட்டி அம்மா, நான் தான் உன் பாத்திரத்துக்குள்ள கொண்டு மூக்க வச்சிருக்கேன். போட்டி போக்க தேவல. சரி இளிச்சக்கா, ஆரம்பிச்சிருவோமா? ஆரம்பிக்கலாமா? ஏட்டி உமா, எந்த இதுல தான் அடுப்பு கூட்ட போறேன். ஏ அப்பா, அடுப்பு கொழுந்துட்டுல எரியுது, வெக்க எங்க வரல அடிக்கி. உன்னை யாரிட்டி ஜெகன் மோகினி மாதிரி காலை நீட்டிட்டு அடுப்பு கிட்ட இருக்க சொன்னது? எந்திரிச்சு ஓடிட்டி. ஏக்கா மறுபடியும் சொல்றேன்ட்டு கோவப்படாதியோ, பாத்திரத்தை கறிக்க விடாதியோ. தீ கொழுந்து விட்டு வர எரியுது, பாத்திரத்தை கறிக்க விடாதியோ. ஆமா கீதா, அதான் சொன்னோம்ல எல்லாரும் சேர்ந்து விலைக்கு தரோம்னு, அப்புறம் எதுக்கு கவலைப்படுற? லட்சுமி அக்கா, நீங்க அது ஒரு ஓரமா இருந்து இந்த காய்கறியை மட்டும் நறுக்கி தந்துடுறீல, நீங்க உமா கீதா 3 பேரும் சேர்ந்து நாங்க இந்த அரிசியை கழுவி போட்டுறோம். சரி பங்கஜம். பங்கஜ குட்டி, இந்த நெட்டூஸ் இன்னும் காணுமே. தெரியலக்கா, இருங்க போன் போட்டு பாப்போம், இல்லைன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்போம். சரிட்டி, நீ வாக வேண்டிய வேலையை பாரு.
சரிக்கா, அப்ப நான் அந்த அரிசியை களைஞ்சி போட்டுறேன். நீங்க இந்த ஆட்டெல்லாம் கொண்டு போய் அறுத்துட்டு வந்துடுறீங்களா? சரி டி, நீ உன் வேலையை பாரு, நான் அதை போயிட்டு பார்த்துட்டு வரேன். சரி சரி சரி, அழக்கூடாது, வாங்க போலாம். இங்க போட்டு போட்டு எட்டி போயிட்டு வரேன், சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. ஆட்டா ஆட்டா நிச்சக்கா, சீக்கிரமா வாங்க. நீங்க அடுப்பு வேற ரொம்ப நேரமா எரியுது, நான் அரிசி களைஞ்சி போடுவோம். ஏக்க நான் எல்லா காய்கறியும் வெட்டி தரேன், இந்த வெங்காயம் மட்டும் உரிக்க மாட்டேன் பார்த்துடுங்க. ஏன்னா கண்ணீர் வரும், அப்புறம் நான் போட்டிருக்க பவுடர் எல்லாம் அழிஞ்சு போகும், அதனால தான். அம்மா, என் நேரமா பவுடரோட இருக்க முடியுமா? நான் இருப்பேன் உமா. இக்க காய்கறி எல்லாம் ரெடியா? அரிசி எல்லாம் போட்டாச்சு, காய்கறி போட்டாரியல? ஏ பங்கஜம், காய்கறி எல்லாம் போட்டு வதக்கிட்டு தானே பிறகு அரிசிய போடுவாவே. ஏக்க அப்படியா? இப்படியும் செய்யலாம்க்கா. அப்படி போட்டா என்ன, இப்படி போட்டா என்ன, எல்லாம் பிரியாணி தானே. சரி சரி, எனக்கு தெரியாது, இருந்தாலும் நான் கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, இப்படியும் போடலாம் அப்படியும் போடலாம். காய்கறி தாரியல? அவ்வளவுதான், போட்டாச்சு. இனி கறி கொண்டு வந்தோம்னா போட்டு வேக வச்சிட வேண்டியதுதான். ஏ பங்கஜமக்கா, மசாலா பொடி போடலையா? ஐயையே, ஆமா உமா, நல்ல வேளை ஞாபகப்படுத்தினேன். சரி, எல்லாத்தையும் போட்டாச்சு. இந்த கறி வந்துட்டுனா அதை மட்டும் போட்ட வேண்டியதான். இக்கா, வாசனை அருமையா வருதே. இப்பவே வாசனைலாம் வருதா? பரவாயில்லையே. பங்கஜ குட்டி, நாங்க வந்துட்டோம். இக்கா வாங்க வாங்க, உங்களுக்காக தான் வெயிட்டிங். ஆமா, காய்கறி அரிசி எல்லாம் உள்ள போட்டாச்சு. கறியை போட்டு மூடி வச்சிட்டோம்னா பிரியாணி ரெடி. ஏட்டி நெட்டவள்ளி, முதல்ல வருவேன்னு பார்த்தேன், நீ தான் கடைசியால வந்திருக்க. ஏக்கா வாங்கக்கா, நானே நீங்க போன் போடும்போது தான் எந்திரிச்சேன். மார்கழி மாசம் குளிர் தாங்க முடியல, கிடுகிடுகிடுகிடுகிடுல பல்லுலாம் நடுங்குது. சரி டி, கறியை கொடு. சரிக்கா, அப்ப போட்டுருவோன்னே உள்ள. எட்டி போடு, அது நல்லா கழுவி தான் எடுத்துட்டு வந்திருக்கோம், நீ அப்படியே தூக்கி போடு. எல்லாம் ஓரளவுக்கு ரெடி ஆயிட்டு, அந்த மூடி வச்சு தம்மு கட்டி விட்டோம்னா பிரியாணி ரெடி, சுவையான பிரியாணி ரெடி. எட்டி அங்கனே உட்காந்துட்டியா? எங்கன வா. ஏக்கா அங்கே ஒரே வெக்கையா இருக்குக்கா, நான் இங்கே உட்காந்துக்கிறேன். அம்மா, பங்கஜமக்கா கைமணம் தான். என்ன வாசனையா இருக்கு, இப்பவே எல்லாம் திங்கணும் போல இருக்கு. ஏக்கா நல்ல வாசனை வருதுக்கா, பிரியாணி ரெடி ஆயிட்டோ? ஏட்டி ஓரளவுக்கு ரெடி ஆயிட்டுட்டி. இன்னும் அடுப்பை அணைச்சிட்டு அந்த தணல்ல போட்டோம்னா நல்ல வெதுவெதுன்னு வந்துடும். அழகான பிரியாணி சாதம், இதுவே பிரமாதம். கிறிஸ்மஸ் சாப்பாடு ரெடி ஆயிட்டு. ஏட்டி தூக்கிட்டு போவோமா? எதுக்கு? சுட சுட வெந்து சாவக்கா, இருங்க நல்லா ஆறட்டும். ஏட்டி ஆறுனா நல்லா இருக்காது டி. ஏக்கா அடுப்பை ஆறட்டுமக்கா? சரிட்டி பொறுமையா இருப்போம். ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்கலையா? அது நாங்கள் உங்களை பார்த்து கேட்கணும். ஏக்கா பாத்திரத்தை இப்படி கரியாக்கி புட்டியலே. இவா ஒருத்திமா பாத்திரத்தை கரியாக்கிட்டே நீ. ஏட்டி கொஞ்சம் ரோஸ் பவுடர் எடுத்துட்டு வாட்டி, பாத்திரத்துக்கு பூசி விடட்டு. ஏக்கா இப்ப மணி எவ்வளவு ஆயிருக்கும் பார்த்து சொல்லுங்க. 11:45மா? பரவாயில்லையே, காலையில 8 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சு இவ்வளவு நேரம் ஆகி முடிச்சிட்டோமே. மதிய சாப்பாட்டுக்கு கொடுத்துடலாம் எல்லாத்தையும். ஏக்கா எல்லாரையும் வர சொல்லிடுவோமா? ஆமா, அதுக்கு முன்னாடி வீட்ல இருந்து பாத்திரம் எடுத்துட்டு வந்து விடுவோம். நம்ம எதுக்கு டீ? நம்ம வீட்டுக்கு ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஊர் மக்கள் கொடுப்போம். நல்லா வருவட்டி. அம்மா, இது வயிறா வண்ணா தாலியா? கீதா, ஃபர்ஸ்ட் ஊர் மக்கள் எல்லாருக்கும் கொடுத்துடுவோம், அப்புறம் மீதி இருக்கதை நம்ம எல்லாரும் வீட்டுக்கு கொண்டு போலாம், சரியா? அப்படி சொல்லுங்க பங்கஜம் அக்கா. எப்பா எப்படி அந்த கவுன்சிலரை ஏமாற்றி இந்த சீட்டை வாங்கிட்டோம். இன்னும் டீனும் டானும் இதை சொல்லி உள்ள அனுப்பிட்டோம், மறந்து போச்சே. இவரையும் ஏமாற்றி இந்த வேலையை வாங்கிட்டோன்னா நல்ல போடுதான். என்ன டிவி பார்த்துட்டு இருக்காரு? நமக்கும் ஒருவேளை இந்த டிவி இந்த மாதிரி டிவி பார்க்குற மாதிரி தான் வேலை ஏதாவது தருவாரோ? அப்போ ஜாலி தான். ஏம்மா யாருமா? படித்தவங்க தானம்மா, உள்ளே வரும்போது மேக்கமின் கட்டு வரணும்னு தெரியாதம்மா. இப்படி வந்து வளர்ந்தாயா நிற்கீங்க? என்னம்மா நான் பயந்துட்டம்மா திடீர்னு பார்த்துட்டு. என்ன ஆளு பார்க்க நல்லா டிப்டாப்பாக இருக்காரு, வாய்ஸை பார்த்தா சிரிப்பாக இருக்கு, ஒருவேளை காமெடி பீஸாக இருப்பாரோ? ஐயையோ. அது ஒன்றும் இல்லை டீன், நான் உங்களை வரும்போது மேக்கம்னு கேட்டேன், நீங்கள் ஒர்க்கில் பிஸியாக இருந்ததுனால நீங்கள் கவனிக்கல டீன். அப்படியாம்மா? சரிம்மா, என்ன விஷயமா அங்கே வந்திருக்கீங்க? ஆள் பார்க்க நல்லா இருக்கீங்களே, வளர்ந்தே இருக்கீங்களே, நர்ஸ் வேலை ஒன்று காலியாக இருந்தது, அதுக்காம வந்திருக்கீங்க? எப்பா முட்டை போட்ட மண்டையா, நீனே சொல்லிட்டியா? பிரச்சனை இல்லை, அப்படியே அந்த வேலையை எனக்கே தந்துரு, பிரச்சனையே இல்லாமல் நான் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருப்பேன். ஆனால் நம்ம 10 தான் படிச்சிருக்கணுங்கிறது மட்டும் வெளியே காட்டிக்க கூடாது. ஆமாம் சார், அந்த ஒரு சீட் வெக்கேஷனாக இருக்குன்னு சொன்னாங்க, அதுக்கு தான் சார் இன்டர்வியூக்கு வந்திருக்கேன்.
சரிம்மா உங்கள் சர்டிஃபிகேட்லாம் கொடுங்க. அப்புறம் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? முன்னாடி ஏதாவது ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துருக்கீங்களா? என்னம்மா எந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துருக்கீங்க? இல்லைன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வேலை பார்க்கீங்களா? உங்களோட டீட்டெயில்ஸ் சொல்லுங்கம்மா. என்ன வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்கான். ஐயையோ, நம்ம இந்த திருட்டு வேலை பார்த்தது தெரிஞ்சு போச்சுன்னா அவ்வளோதான். ஐயையோ, என்ன சொல்லி ஏதாவது சொல்லி சமாளிப்போம். அது ஒன்றும் இல்லை சார், வர வரல பஸ்ஸில் வந்தேன்னா கூட்டத்தில் என்னோட சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் ஒரு பிட் பேக்கெட்காரன் நான் திருடிட்டு போயிட்டான் சார். அதான் சார் இன்டர்வியூக்கு வர லேட் ஆயிடுச்சு. அப்புறம் என் ஃபைல் எதுவுமே கொண்டு வரல சார். ஏம்மா நீங்கள் படித்த பொண்ணு தானம்மா? பதிலம்மா சொல்கிறீங்க பிட் பாக்கெட் அடிச்சிட்டாங்கன்னு. என்னம்மா நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் ஒழுங்காக கொண்டு வர மாட்டேங்கிங்க. சரிம்மா சரி விடுங்க. என்ன எத்தனை எத்தனை இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதையாவது சொல்லுங்கள். ஊழமுக்கு மண்டையா, நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் சொல்ல மாட்டோமா? சர்டிஃபிகேட் இருந்தால் கொண்டு வர மாட்டோமா? நொயின்னு கழுத்த இருக்காமல் என்ன வேலைன்னு மட்டும் சொல்லி, ஊசியை போடணுமா தையலை போடணுமா எதாவது சொல்லி. அது சார், நீங்கள் இந்த ரெமோ படம் பார்த்துருக்கீங்களா சார்? அதில் சிவகார்த்திகேயன் சார் கலக்கு வரல அந்த மாதிரி செம்மையாக அந்த இங்கே ஏதாவது குழந்தைங்க இருக்காங்களா? அந்த குழந்தைங்கள நான் நிமிக்ரி பண்ணி நல்லா பார்த்துப்பேன் சார். அப்புறம் ஏதாவது அங்கிள்ஸ் இருக்காங்களா? அவங்கள நல்லா ஃபுல்லாக செக்கப் பண்ணி நல்லா பார்த்துப்பேன் சார். என்னம்மா எத்தனை இயர் எக்ஸ்பீரியன்ஸ்னு கேட்டால் எப்படி நல்லா பார்த்துப்பேன்னு சொல்கிறேன். பார்த்தா படித்த பிள்ளை மாதிரி தான் இருக்குது. ஆள் வேறு அழகாக வேறு இருக்கீங்க. இவ்வளோ ஹைட்டில் இந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு நர்ஸ் கூட இல்லை. சரிம்மா, நான் உங்களை நீங்கள் ஒரு நர்ஸ் வருவாங்க, அந்த நர்ஸை ஃபாலோ பண்ணுங்க. சரியாம்மா? ஃபாலோ பண்ணணுமா? ஃபாலோ பண்ணுறதுக்கு அங்கே வந்தேன். இதை மாதிரி ஒரு டிவி தந்து இதில் உட்கார வச்சு வேலை பார்த்தானே. ஃபாலோ பண்ணணுமால? ஃபாலோ பண்ணிட்டு வாரேன். சரி சார். அப்புறம் சார் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் சார். நீங்கள் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக அரேஞ்ச் டைம் மாதிரியே இருக்கீங்க சார். சரிம்மா அப்படியே இருக்கேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் கூட எல்லாரும் அப்படி தான் சொல்லுவாங்கம்மா. ஒரு பொய்யை சொன்னால் எப்படி பல்லளிக்கிறான் பாரு. ஒரு நாள் நின்று தான் டாக்டருக்கு படித்து வந்தானோ தெரியல. சரி சார், நான் போயிட்டு வரேன் சார். போயிட்டு நான் எப்படி ஒர்க் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள் சார். பரவாயில்ல, பிள்ளை நல்லா பிள்ளையாக தான் இருக்குது. நல்லா ஒர்க்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் போல. எல்லா நர்ஸும் நமக்கு இப்படியே கிடச்சிட்டாங்கன்னா பிரச்சனையே இல்லை. ஆத்தாடி, இப்போ தானே இந்த தடவை இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்து பார்க்கேன். எவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரி. ஐயையோ, நம்ம இந்த வார்டுக்கு வந்துட்டோமா? சரி நம்ம வெளியே போயிடுவோம். பயமாக இருக்குது பார்க்கவே. பாருடா, நம்ம இந்த ஹாஸ்பிட்டலையே சுற்றி பார்க்கலாம் போலயே. டெய்லி வந்து எவ்வளோ அழகாக இருக்குது. என்ன ஐட்டங்களோ இந்த ஹாஸ்பிட்டல் உள்ளே. ஆகா, விதவிதமா வித்தியாசமா எவ்வளோ அருமையாக இருக்குது இந்த ஹாஸ்பிட்டலு. பாருடா, இந்த ரூம் கூட நல்லா தான் இருக்குது. சின்ன டிவி கூட வச்சுருக்காங்களாப்பா. நம்ம ஊரில் படுத்துக்கிட்டு டிவி கூட பார்க்கலாமோ? பாருடா, பெட்டு கூட அதுக்கு மேலே இருக்குது. டெய்லி இப்படி வந்து படுத்து தூங்கிட்டு போகலாம் போலையே. யாருமே இல்லையே இந்த ரூமில். அந்த சுச்சுவேஷனுக்கு ஏதாவது ஒரு பாட்டு பாடணுமே. நம்மளால பாட்டு பாடாமல் இருக்க முடியாதே. என்ன பாட்டு பாடலாம்? ஏம்மா என்னம்மா பண்ணுறியோ? உங்களை நான் ஒரு நர்ஸை பின்னாடி ஃபாலோ தானம்மா பண்ண சொன்னேன். வேலைலாம் எப்படி பண்ணணும்னு கற்றுக்க தானம்மா சொன்னேன். நீங்கள் என்ன இங்கே ஹாயாக வந்து படுத்துருக்கீரோ? இந்த இதில் வரலாமா? பேஷண்ட் இருக்கிற பெட்டில் நீங்கள் படுக்கலாமாம்மா? என்னம்மா பண்ணுறீங்க? ஐயையோ, ஊளமுக்கு மண்டையை வந்து பார்த்துட்டானே. இப்போ ஏதாவது சொல்லி சமாளிப்போம். என்ன செய்ய? வேற ஒன்றும் இல்லை சார். நம்மளை நம்பி வர பேஷண்ட்டை நம்ம தானே சார் பார்த்துக்கணும். அதான் சார் பெட்லாம் கரெக்டாக இருக்கான்னு படுத்து பார்த்தேன் சார். வேற ஒன்றும் இல்லை சார். பரவாயில்லையே, பிள்ளை நல்ல அறிவாக தான் இருக்குது. இந்த ஹாஸ்பிட்டலில் எத்தனை நர்ஸ் இருக்காங்க? யாராவது இப்படி செக் பண்ணியிருக்காங்களா? நல்ல பிள்ளையாக தான் இருக்கும் போல. சரிம்மா, நீங்கள் ஒர்க் பண்ணுற விதத்தெல்லாம் நான் பார்த்தேம்மா. நீங்கள் நல்லா தான் ஒர்க் பண்ணுறீங்க. நாளையிலேருந்து நீங்கள் ஒர்க்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். சரியாம்மா? நல்ல வேலை, நம்ம பண்ணுறதெல்லாம் பார்த்து நம்ம 10 தான் படிச்சிருக்கோம். இந்த உடம்புக்கு மண்டையும் கண்டுபிடிக்கல. நல்ல வேலை, வேலையை தந்துட்டான். நாளையிலேருந்து வேலைக்கு வந்துட வேண்டியதுதான். சரி சார், இது என் கடமை சார். நான் நல்லா வந்து ஒர்க் பண்ணி எல்லா பேஷண்ட்டையும் நல்லா பார்த்துக்கிடுவேன் சார். அந்த சம்பளம் மட்டும் டானு 1ஆம் தேதி போட்டு விட்டுருங்க சார். என்ன இது வந்து ஒரு நாள் கூட அவளை அதுக்கு சம்பளத்தை பற்றி பேசுவோ? ஐயையோ, சரி எல்லா நர்ஸுக்கும் கொடுக்குறதோட ஒரு 500 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுப்போம். சரிம்மா சரி. நாங்கள் எங்கள் ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் டான் 1ஆம் தேதி சேலரி போட்டுவிட்ருவோம்மா. நீங்கள் எந்த கவலையும் படாதீங்க. நாளையிலேருந்து ஒர்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியாம்மா? சரிடா ஊழமுக்கு மண்டையா.